வணக்கம் மக்களே. iPad Air 2020 இந்த வருஷம் லான்ச் ஆன iPadலே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான லான்ச். அதோட ரொம்ப எக்ஸைட்டான லான்ச்னே சொல்லலாம். ஏன்னா iPad ப்ரோவுக்கு ஒரு ஸ்மால் பிரதர் மாதிரி தான் இந்த வருஷம் லான்ச் ஆன iPad Air இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான ஸ்பெக்ஸ், ஒரு சில விஷயங்கள் iPad ப்ரோவோட பெட்டராகவே இருக்கு, ப்ரைஸுமே கம்மியாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த iPad ப்ரோவோட ப்ரைஸ் எவ்வளோ, ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதோட இந்த iPad ப்ரோ வாங்கலாமா வேணாமா அப்படின்ற என்னோட தாட்ஸையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iPad Air ஏன் iPad ப்ரோவோட கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் தான். கிட்டத்தட்ட iPad ப்ரோவோட சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற iPad மாதிரி இந்த ஐஃபோன் பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேலே கீழே பார்டர்லாம் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஈவனான ஒரு பெசில்ஸோட பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லீக்காக அழகாகவே இருக்குது iPad ப்ரோவோட சேம் டிசைனில். பேக் ஃபுல்லாக அலுமினியம் ஃப்ரேம் தான். அதுவும் இல்லாமல் ப்ளூ க்ரீன்ட்டு புதுசான கலர்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ்ன்னு வரப்ப 10.9 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1640 பை 2360 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவலுமே பார்த்தீங்கன்னா 500 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோர் அவுட்டோர்லையும் சரி சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்பிளே தரமாக இருக்கும். இது ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருந்தாலுமே ஆப்பிளோட ட்ரூ டோன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் கேமர் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்கனால கலர்ஸ்லாம் பஞ்சியாக பாப்பப்பாக இருக்கும். ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, எடிட்டிங்க்கு எல்லாத்தையுமே இந்த டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளேவாக இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே iPad ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ப்ரோமோஷன் டிஸ்பிளேலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆப்பிளோட iPad OS பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 60 ஹெர்ட்ஸ் இருக்கனால ஸ்க்ரோலிங்காக இருந்தாலும் சரி, கேமிங்காக இருந்தாலும் சரி, இது டவுன் கிரேடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துலேயுமே இந்த 60 ஹெர்ட்ஸே எனக்கு போதுமானதாக தான் தோணுது. எங்கே உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் இல்லைன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் தோணும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணும்போது தான். எஸ், இந்த iPad Airல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் 2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ iPad ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால செம்ம ஸ்மூத்தாக டச் ரெஸ்பான்சிபிலிட்டி, டச் லேட்டன்சி இஷ்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் பென்சில் வச்சு எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தோணும். பட் இந்த iPad Airல 60 ஹெர்ட்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகும் அந்த ரெஸ்பான்ஸ் டைமு. அது நீங்கள் நார்மலாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் iPad ப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தில் மட்டும்தான் 120 ஹெர்ட்ஸ் இல்லைன்னு கவலை பண்ணணுமே தவிர மற்ற எதுலையுமே 60 ஹெர்ட்ஸ் இருக்குன்ற எந்த கவலையுமே இல்லை. இது ஒரு தரமான டிஸ்பிளே. ஒரு விஷயத்தில் iPad Air வந்து iPad ப்ரோவோட பெட்டராக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதுலன்னா ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா 2020 லேட்டஸ்டான A14 பயானிக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 5 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். iPad ப்ரோவில் பார்த்தீங்கன்னா A12Z பயானிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த A14 பயானிக்கை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்குதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எதுனா அது இந்த ப்ராசஸர் தான். ஸோ நார்மலான டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஹெவியான டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கொண்ட கேமிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் iPad ப்ரோவோட இதில் தான் பவர்ஃபுல்லாக இருக்குமா, இதுதான் பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஆனால் இல்லை. எதில் ஆமான்னு பார்த்தீங்கன்னா சிபியூவில் இந்த iPad ப்ரோ தான் பவர்ஃபுல். A14 பயானிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பட் ஜிபியூன்னு வரப்ப iPad ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 8 கோர் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. iPad Airல பார்த்தீங்கன்னா 4 கோர் கிராஃபிக்ஸ் தான். ஸோ கிராஃபிக்ஸ் கண்டென்ட் வரப்ப iPad ப்ரோவில் தான் பார்த்தீங்கன்னா கேமிங், எடிட்டிங்க்குலாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். பட் 4 கோரே ஓரளவுக்கு போதுமானதான். எந்த அளவுக்குனா ஆப்பிள் வந்துட்டு 4K வீடியோ எடிட்டிங்கே இந்த iPad Airல பண்ணலான்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆப்பிளோட கிளைமிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா இந்த iPad Air வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதோட iPad OS 14 கூட கொடுக்குறாங்க. ஸோ iPad OSம் A14 பயானிக் ஆப்பிளோட ஆப்டிமைசேஷனோட வரப்ப கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா 4GB RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக iPad பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரே டைமில் 2-3 ஆப்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலான 4 ஆப்ஸ் யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. பட் ஹெவியான ஒரு 4 ஆப்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது ரீலோட் ஆகும். இதே iPad ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6GB RAM கொடுத்துருவாங்க. ரேம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேமராஸ் ஜென்ரலாக டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அந்தளவுக்கு சூப்பராக கொடுக்க மாட்டாங்க. இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா கொடுத்துருவாங்க. 12 மெகா பிக்சல் f1.8 அப்பாச்சர் சைஸில் டூயல் ஆட்டோ பிக்சல் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா iPhone 11 சீரீஸில் இருக்க சேம் மெயின் கேமரா தான். ஸோ iPad இருக்கிறதுலே பெஸ்ட்டான மெயின் கேமரா இதில் தான்ட்டு ஈஸியாகவே சொல்லிட்டு போயிடலாம். வீடியோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4K 60 fps வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஆப்பிளோட வீடியோ கெப்பாசிட்டியை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. மார்க்கெட்டில் பெஸ்ட்டான வீடியோ குவாலிட்டி கேமரா இந்த iPadல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 7 மெகா பிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க.
மெகா பிக்சல் மட்டும் தான் கம்மியாக்குமே தவிர குவாலிட்டி எந்த விதத்துலையும் குறையே கிடையாது. நீங்கள் வீடியோ கால் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் கிளாஸ்க்குமே இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஐபேட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பேக்கில் அல்ட்ரா வைட் லைடார் சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த மாதிரி எந்த சென்சாரும் கொடுக்கல. அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கூட கொடுக்கல. எஸ், பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் தான் இருக்குது, ஃப்ளாஷ் கூட கொடுக்கல. பேட்டரி லைஃப் வழக்கம் போல் பேட்டரியில் எத்தனை எம்ஏஹெச் ஆப்பிள் சொல்லவே கிடையாது. பட் நான் நிறைய வெப்சைட்டில் பார்த்தேன், ஒரு சில யூடியூபர் ரிவ்யூஸில் கூட பார்த்தேன், MKBH கூட அவரோட பேட்டரி லைஃப் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது, ஐபேட் ப்ரோக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் 5 nm ப்ராசர் ஐபேட் ஓஎஸோட ஆப்டிமைசேஷன் வரப்போ பேட்டரி லைஃப்பை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, நல்லாவே கொடுத்துருவாங்க. சார்ஜிங்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருவாங்க. சார்ஜிங்கை பற்றி பேசும்போது ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருவாங்க, என்னன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருவாங்க. ஐபேட் ப்ரோவில் மட்டும் தான் டைப் சி கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா ஐபேட்லையுமே லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டைப் சி கொடுத்தது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். டைப் சி இருக்கனால உங்களால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் வேகமாக பண்ண முடியும். அதோட பார்த்தீங்கன்னா டைப் சி டாங்கிள்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இப்போ லைட்னிங் கேபிள் டாங்கிள்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஓடிஜி கேபிளாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்எஸ்டி சப்போர்ட் பண்ணி பேக்கப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த டைப் சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இந்த மாதிரி ஐபேட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைப் சி போட்டிருக்கனால உங்களுக்குமே இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எஸ், ஐபேட் ப்ரோவில் ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்காக ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது டோட்டலாக வேறு சென்சார். ஐஃபோனில் யூஸ் பண்ணுற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. இது அதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு சென்சார் வச்சுருக்கோம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செக்யூரிட்டியாக இருக்கும். பட் எதுக்காக அவங்க இந்த மாதிரி புது சென்சார் கண்டுபிடிக்கணும், எதுக்கே நிறைய செலவாகும். அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஃபேஸ் ஐடி சிஸ்டமே கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐபேட் ப்ரோக்கும் ஐபேட் ஏருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லையா. ஃபேஸ் ஐடி லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி, இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஓல்டு டெக்னாலஜி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படி தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இது தேவையில்லாத வேலை ஆப்பிள்? இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. ஐபேட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. பட் 2 ஸ்பீக்கர் இருக்கிறதே ஓரளவுக்கு போதுமானதான். பட் வழக்கம் போல் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, SD கார்டு சப்போர்ட்டுமே கிடையாது. ஆனால் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, eSIM சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐபேட் ப்ரோவோட மேஜிக் கீபோர்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6.1 mm தான் திக்னஸ், 454 கிராம் தான் வெயிட்டு. ஸோ ரொம்பவே ஒரு காம்பேக்டான சூப்பரான பில்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற ஐபேட் இது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக ஐபேட் சூஸ் பண்ணும்போது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று ஸ்டோரேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒய்ஃபையா இல்லை செல்லுலாரா அப்படின்னு பார்க்கணும். ஒய்ஃபைனா அதில் ஒய்ஃபை மட்டும் தான் டேட்டாக்காக யூஸ் பண்ண முடியும், சிம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதே செல்லுலார்னா அதில் வந்து சிம் போட்டு டேட்டாக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்டா eSIM தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் ஒய்ஃபையோட வேரியண்ட்லாம் சொல்லிடுறேன். ஒய்ஃபை ப்ளஸ் 64 GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 54,900 ரூபாய். இதே ஒய்ஃபை ப்ளஸ் 256 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 68,900 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒய்ஃபை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைண்டா நீங்கள் செல்லுலார் வேரியண்ட், அதாவது சிம் வேரியண்ட் போய்க்கலாம். அதில் ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 64 GBக்கு 66,900 ரூபாய். இதே ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் 256 GB பார்த்தீங்கன்னா 80,900 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைஸ்லாம் ரொம்பவே அதிகமாக தோணும் இதெல்லாம். ஆனால் ஆப்பிளை பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி. எல்லா ப்ராடக்ட்ஸுமே தரமான பொருளில் செஞ்சுருப்பாங்க, தரமான ப்ராடக்டாக இருக்கும். அதோட இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த வாரண்ட்டி இருக்கும்போது உங்கள் ஐபேட் ப்ரோவில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டுனா உடனே சரி பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா புது ஐபேடை கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வாரண்ட்டி கிளைம்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கூட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராடக்ட்ஸுமே தரமாக இருக்கனால மேக்ஸிமம் ஃபால்ட் எதுவுமே ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 years கண்டிப்பாக இந்த ஐபேட் ப்ரோவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். ஸோ நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 64 GB பேஸ் வேரியண்ட்டே வாங்குங்க. ஏன்னா நீங்கள் 256 GB ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் வாங்குவீங்க. இந்த 64 GBக்கு 256 GBக்கு இடையில இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம 1 TB 2 TB ஹார்ட் டிஸ்கே வாங்கிடலாம். டைப் சி போட்டனால பேக்கப் வந்து ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 64 GB தான். உங்களுக்கு செல்லுலார் வேணுமா ஒய்ஃபை வேணுமான்றதை பற்றி மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஐபேட் ஏர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அதுவும் இல்லாமல் ஐபேட் ப்ரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயத்தில் வாங்கவே முடியாது. ஏன்னா அது 80,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஐபேட் ஏர் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான டீல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.